காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மேலே நடந்த தீவிரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கியிருக்கு. இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பலரும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழலில் பார்த்தோம்னா உண்மையான செய்திகளுக்கு மத்தியில் பல போலியான தகவல்கள், பல போலியான புகைப்படங்கள், வீடியோக்கள், தகவல்கள்னு எக்கச்சக்கமான ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த உண்மை தகவல்களுக்கு மத்தியில் பரப்பப்படுது. அது உண்மை அப்படின்னு நம்பி ஏராளமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பகிரப்பட்டு வருது. அதில் சில விஷயங்களை நாங்கள் இப்போ ஃபேக்ட் செக் பண்ணி உங்களுக்கு முன்வைக்கிறோம். இந்த தாக்குதல் நடந்த பிறகு பார்த்தோம்னா ஒரு பெண், புதிதாக திருமணமான ஒரு பெண் அவங்க கணவன் கொல்லப்பட்டு கிடக்கும்போது அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியாகி எல்லாரையும் ஒரு மாதிரி கதிகலங்க வச்சுது அந்த புகைப்படம். அந்த புகைப்படம் உண்மையான புகைப்படம். ஆனால் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு வீடியோ ஒன்று பரப்பப்படுது. ஒரு சிறுவன் பார்த்தோம்னா அவங்க இறந்து போன அவனோட அப்பா மேலே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட சிறுவனின் தந்தை மேலே அந்த சிறுவன் குழந்தைய உட்காந்து அழுகிற காட்சியை பாருங்கள், இதெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ பரப்பப்படுது. அந்த வீடியோ பகிரும்போது என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷனில் போட்டு பகிர்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தை செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுங்களா, இந்த குழந்தை இந்துவாக பிறந்தது தான் அப்படின்ற மாதிரி ஒரு மத அடிப்படையில் ஒரு பிரிவை உருவாக்குற மாதிரியான பதிவுகள் பகிரப்படுது. இந்த வீடியோ உண்மையானதான்னு கேட்டால், இந்த வீடியோ காஷ்மீரில் 2020 இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பகுதியில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்போ நடந்த சம்பவம். இந்த 3 வயசு சிறுவனை காஷ்மீர் போலீஸ் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 காஷ்மீர் போலீஸினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அவங்களே பதிவிட்டிருக்காங்க. அதனால் ஒரு குழந்தை ஒரு அப்பா மேலே உட்காந்துட்டு அழுகுற மாதிரியான ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வீடியோ பரப்பப்படுது. அது இப்போ சமீபத்தில் நடந்த தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. அதே மாதிரி இன்னொரு வீடியோ முஸ்லீம்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்துகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதில் என்ன டிஸ்கிரிப்ஷனை போட்டு பரப்புகிறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. இந்தியாவில் இருந்துக்கிட்டு கடைசி முஸ்லீம் கூட இல்லாமல் இருந்தால் தான் இந்தியாவில் இந்துக்கள் வாழ முடியும், பாகிஸ்தான் வாழ்கன்னு கத்தும் இவர்கள் அங்கேயே போய் வாழ வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு ஹேட் பரப்புகிற மாதிரி ஒரு சட்ட விரோதமாக இந்த பதிவு பரப்புகிறாங்க. ஆனால் அந்த வீடியோ ஒரிஜினலாக அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க போட்டிருக்க அந்த வீடியோவிலேயே இருக்கக்கூடிய பேனர்லேயே என்ன போட்டிருக்குன்னா, கண்டம் ப்ரூட்டல் கில்லிங் ஆஃப் இன்னசென்ட் டூரிஸ்ட் இன் பஹல்காம். அப்பாவி சுற்றுலா பயணிகள் பஹல்காமில் கொல்லப்பட்டதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டுட்டு பாகிஸ்தான் முர்தாபாத், டெரரிஸ்ட் முர்தாபாத் அப்படின்னு கத்துறாங்க. ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஒழிய டெரரிஸ்ட்டுகள், தீவிரவாதிகள் ஒழிக அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீடியோவை எடுத்து அந்த முர்தாபாத் அப்படிங்கிற வார்த்தை சரியாக கேட்காத நிலையில் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறதுன்னா, பாகிஸ்தான் வாழ்கன்னு முஸ்லீம்ஸ் கோஷம் போடுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பரப்புகிறாங்க. இது மும்பையில் இருக்கக்கூடிய, மும்பை கிராண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் நடத்தின ஆர்ப்பாட்டம் பஹல்காம் தாக்குதலை கண்டித்து நடத்தினது. அடுத்ததாக இன்னொரு புகைப்படம் ஒன்று பகிரப்படுது. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா ஒரு இராணுவ வீரர் ஒருத்தருடைய லுங்கிக்குள்ளே செக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. இந்த போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த படம் 1971 ஒரு பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவன் தன் நாட்டை சேர்ந்தவனையே சோதனை செய்யும் முறை இதுதான். அதாவது உங்கள் பேர் தேவையில்லை, உங்கள் நாடு தேவையில்லை, உங்கள் ஜாதி தேவையில்லை, நீங்கள் நல்லவரா கெட்டவரா பணக்காரா ஏழையா எதுவும் தேவையில்லை, ஒரே ஐடென்டிட்டி லுங்கிக்குள்ளே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் இப்படி சோதிக்கப்படலாம் அப்படின்னு போடுறாங்க. அதாவது பாகிஸ்தானில் ஆர்மியாக இருக்கிறவங்கலாம் அவங்க நாட்டு சிட்டிசனையே அவங்க சுன்னத் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு லுங்கியை திறந்து தான் பார்ப்பாங்க, இதான் சோதனை பண்ணுவாங்க. நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நாள் இந்த நிலைமை வரும் அப்படின்னு இஸ்லாமாஃபோபியா, இஸ்லாமிய வெறுப்பை பரப்புகிற வகையில் இந்த ஃபோட்டோ பரப்பப்படுது. ஆனால் இந்த ஃபோட்டோ பார்த்தோம்னா உண்மையிலேயே பாகிஸ்தானில் எடுக்கப்பட்டது கிடையாது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவர். இந்த ஃபோட்டோ 1971 கிஷோர் பரேக் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபரால் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. எப்போ எடுக்கப்பட்டதுன்னா, பங்களாதேஷ் விடுதலை போராட்டம் நடந்தப்ப அந்த சமயத்தில் எடுக்கப்பட்டுச்சு. இது சம்மந்தமாக அவரோட புக்கு ஒன்று இருக்குது, பங்களாதேஷ் ப்ரூட்டல் பர்த் அப்படிங்கிற புத்தகத்திலையும் இந்த ஃபோட்டோ இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து உளவாளிகள் ஊடுருவாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக
ஆட்கள் லுங்கிக்குள்ளே ஏதாவது ஆயுதங்களை மறைச்சி எடுத்துன்னு வராங்களா அப்படிங்கிறதுக்காக இந்திய இராணுவத்தினர் வந்து இந்த சோதனையை பண்ணியிருக்காங்க. அப்போ எடுத்த புகைப்படத்தை இவங்க பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணி முஸ்லீம்கள் இவங்க பாகிஸ்தான் இராணுவத்தினர் சுன்னத் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மக்களை செக் பண்ணுறாங்க அப்படின்னு பரப்புகிறாங்க. இதுவும் உண்மையான புகைப்படம் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டப்ப பாகிஸ்தான் தூதரகம் டெல்லியில் இருக்கு இல்லைங்களா, அந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி வந்து என்னன்னா கேக்கு வாங்கிட்டு போகிறார் அதை கொண்டாடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பகிரப்படுது. அந்த வீடியோவில் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் தூதரகத்துக்கிட்ட வந்து பார்த்தோம்னா கேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அவரை சுற்றி எல்லா நியூஸ் மீடியாவும் ஓடுறாங்க, எதுக்காக கேக் எடுத்துகிட்டு போகிறீங்க, எதுக்காக கேக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு. அப்போ அவர் எந்த பதிலும் சொல்லாமல் தாண்டி போயிட்டுருக்காரு. தொடர்ச்சியாக மீடியா வந்து அவரை ஃபாலோ பண்ணி முட்டி மோதி நீங்கள் எதுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க சொல்லுங்கள், கேட்டே ஆகணுங்கிற சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பற்றி வியான் அப்படிங்கிற மீடியாவில் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கேக் அவர் எதுக்காக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியினுடைய மனைவிக்கு பிறந்த நாள். அவங்க பார்த்தோம்னா பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு வீடு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக 5 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த கேக்கை ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கேக்கை எடுத்துகிட்டு போகும்போது தான் மீடியாக்கள் போயிட்டு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலை கொண்டாடுறதுக்காக பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ளே கேக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து பரப்பப்பட்டுச்சு. இதை உண்மைன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த வீடியோ பரப்பப்படுது. இதை ஒரு ஊடகம் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பகல்காம் இன்சிடெண்ட்டை முன் வச்சு ஒரு பெரிய மத வெறுப்பு இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் மேலே பரப்பப்பட்டுக்கிட்டு வருது ஆன்லைனில். ஆனால் இந்த மாதிரியான பரப்புதல்களுக்கு மாறாக ஒரு வீடியோ வெளியில் வந்தது. அது என்ன வீடியோ அப்படின்னா, காஷ்மீரை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா அடிபட்ட ஒரு பயணியை வந்து தூக்கிக்கிட்டு ஓடுற மாதிரியான முதுகில் தூக்கிக்கிட்டு அவர் காப்பாற்றுறதுக்காக தூக்கிட்டு ஓடுறார். இந்த வீடியோ வெளியில் வந்து அது பயங்கரமான ஒரு எல்லாருக்கும் ஒரு எமோஷ்னல் டச்சாக அந்த வீடியோ இருந்தது. இப்போ இந்த கடந்த 2 நாட்களாக பரப்பப்பட்டுக்கிட்டு வந்த இஸ்லாமிய வெறுப்புகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற வகையில் அந்த வீடியோ இருந்தது. ஏன்னா காஷ்மீர் மக்கள் எல்லாருமே இந்த தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக நின்று இருக்காங்க. அவங்க இறந்த மக்களுக்காக அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஏன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதிநிதிகள் கிடையாது இந்த தீவிரவாத குழுக்கள். காஷ்மீருடைய மக்கள் இந்த தீவிரவாத செயலை கண்டிச்சிருக்காங்க. அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க இறந்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்துகிறாங்க. காஷ்மீருடைய அரசியல் தலைவர்கள் இறந்த மக்களுக்காக நீதி கேட்குறாங்க. அந்த தீவிரவாத குழுக்களை கண்டிக்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த தீவிரவாத கும்பலுக்கு எதிராக தான் பேசுது. ஆனால் இப்படி இருக்கும்போது ஏதோ காஷ்மீர் ஒட்டுமொத்தமாக அந்த தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவாக இருக்க மாதிரியும், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவானவர்கள்ன்ற மாதிரியும், அவங்களுடைய பிரதிநிதிகள் தான் இந்த தீவிரவாதிகள்ங்கிற மாதிரியும் காஷ்மீரிகளுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் ஒரு கடுமையான வெறுப்பு பரப்பப்பட்டு வந்த சூழலில் அந்த வெறுப்பையெல்லாம் தூக்கி போடுற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவாக வந்து இந்த வீடியோ இருந்தது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு வீடியோ பரவி நமக்கு வந்து மதம்லாம் முக்கியம் இல்லை, மனிதம் தான் முக்கியம்னு மக்கள்லாம் பேச ஆரம்பித்த உடனே இந்து மக்கள் கட்சி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து காஷ்மீர்லேருந்து அவங்க வந்து காப்பாற்றின வீடியோ கிடையாது, இது உத்தரகாண்டில் லேண்ட்ஸ்லைட் நடந்தப்போ எடுக்க வீடியோ, அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் காஷ்மீர்னு பரப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் வீடியோவை ஃபேக் அப்படின்னு சொல்லி பரப்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த வீடியோ உண்மையிலேயே காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான். அந்த காயமடைஞ்ச பயணியை தூக்கிட்டு ஓடின அந்த இளைஞருடைய பேர் சஜாத் அகமது பட். அவரே பார்த்தோம்னா ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு. இது அந்த சம்பவத்தின் போது நடந்தது தான், பகல்காம் தாக்குதலின் போது நடந்தது தான் அப்படிங்கிறத பல ஊடக செய்திகள் மூலமாக அவருடைய நேரடி பேட்டிகள் மூலமாகவும் உறுதி பண்ண முடியும். ஆனால் இந்து மக்கள் கட்சி மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நாட்டில் மனுஷங்க அவங்களுடைய ஜாதி மதத்தை விட்டுட்டு இருந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பை மட்டும் தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது கூட பார்த்தோம்னா இந்துக்களுக்கு அஞ்சலி அப்படின்னு செலுத்துறாங்க. அந்த இந்துக்கள் கூட சேர்ந்து ஒரு கிறிஸ்தவர் இறந்துருக்கிறாரு, ஒரு இஸ்லாமியர் இறந்துருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சலி செலுத்த மாட்டீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அதை விடுவோம். அடுத்தது, பாகிஸ்தானில் உள்நாட்டு போராட்டம் வெடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு வீடியோ. பாகிஸ்தானுடைய மக்கள்லாம் வந்து போராடுறாங்க ரோட்டில், உள்நாட்டு போராட்டம் வெடிச்சிருச்சு, உலகளாவிய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
பலுசிஸ்தான் மாநில மக்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இந்த வீடியோ என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா இது 5 வருஷம் பழைய வீடியோ. 2019 ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்ஃபர்ட் நகரில் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. பாகிஸ்தான் இராணுவம் பலூச் மக்கள் மீது நடத்துகிற தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வருஷம் பழைய வீடியோ கொண்டு வந்து இப்போ நடந்த மாதிரி பரப்புகிறாங்க. அடுத்ததாக இன்னொரு வீடியோ, அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பற்றி. அந்த வீடியோவை போட்டு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த அமைதி மார்க்கத்தினரின் வீடுகள் எல்லாம் வெடி வச்சு தகர்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிராக பல துறைகளில் இருக்கிறார்கள், கொஞ்சம் இந்த பக்கமும் வாங்க மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து மறுபடியும் இஸ்லாமிய வெறுப்பு பரப்புகிற மாதிரி பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பதிவு பண்ணுறாரு. இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2021 எடுத்த வீடியோ. காஷ்மீரில் தான் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ எடுக்கப்பட்டதில்லை. 2021 சிஆர்பிஎஃப் தீவிரவாதிகள் மேல் நடத்தின ஒரு என்கவுண்டர் சம்பவத்தை அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இது. அதை இப்போ நடந்த வீடியோ மாதிரியும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த எல்லார் வீடும் எரிச்சு கொல்லப்படுது, இங்கே ஆக்ஷன் எடுக்கலன்னுலாம் யாரும் சொல்லாதீங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து பாஜக அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுற மாதிரி இந்த வீடியோ பரப்பப்படுது. இது உண்மை இல்லை. அடுத்ததாக இன்னொரு வீடியோ, ஒரு காரில் 4 இஸ்லாமிய இளைஞர்கள் அவங்க வந்து செல்ஃபி வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை போட்டு இந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய குரூப், இவனுங்களுக்கையும் இதற்கு மூளையாக செயல்பட்டு யாராக இருந்தாலும் வேட்டையாட வேண்டும் மோடிஜி அப்படின்னு மறுபடியும் பாஜகவை சேர்ந்தவர் தான் பதிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது, எங்கே எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ அசர்பைஜான் நாட்டை சேர்ந்தவங்க, அது வந்து சாதிக் அப்படிங்கிறவர் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதை போட்டிருக்காரு. அந்த வீடியோவை கொண்டு வந்து இவங்க தான் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள், பாருங்கள் இவங்க முகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க. இதுவும் உண்மையான வீடியோ கிடையாது. அடுத்ததாக இன்னொரு வீடியோ, அது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மி ஒரு டேங்கரை வச்சுக்கிட்டு சுடுற மாதிரியான ஒரு வீடியோ. இதை போட்டுட்டு இந்த வீடியோ தான் பார்த்தோம்னா இந்திய இராணுவம் 2 பயங்கரவாதிகளை வந்து சுட்டு கொன்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க. ஆனால் இந்த வீடியோ 2020 எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவுக்கு கொண்டு வந்து தான் இப்போ நடந்த சம்பவம் மாதிரி பரப்புகிறாங்க. அடுத்ததாக இந்த பகல்காம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஊடகங்களுக்கு அப்படின்னு ஒரு சில செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க போடக்கூடிய செய்திகள் ஒரு போர் மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் ஒரு நாட்டில் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு 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 குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மக்களை ஒட்டுமொத்தமாக வந்து அவங்க மேலே வெறுப்பை பரப்பி கொண்டிருக்கிற ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு மிக கொடூரமான ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த சூழலில் ஒரு மீடியா அப்படிங்கிறது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும், மக்களை எப்படி ஒரு மீடியா வந்து மக்களை வழிநடத்த வேண்டிய கடமை வந்து ஒரு மீடியாவுக்கு இருக்குது. அரசாங்கம் வழிநடத்துதோ இல்லையோ, அரசாங்கம் கூட சில சமயத்தில் பார்த்தோம்னா மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட மீடியா ஊடகங்கள் அப்படிங்கிறது தான் மக்களை சரியாக வழிநடத்த வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த சூழலில் நம்மளுடைய முக்கிய ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் சில ஊடகங்கள் குறிப்பாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அது வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக அந்த அவங்க பண்ணுற வேலை அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டது வந்து இப்போ தந்தி டிவியினுடைய வீடியோவில் வந்த சில தம்ப்நெயில்ஸ். இந்த தம்ப்நெயில்ஸை பார்க்கும்போது ஒரு கிளிக் பைட்டுக்காக ஒரு தம்ப்நெயிலை வந்து ஒரு சாதாரண ஒரு சூழலில் பயன்படுத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்த மக்களையும் ஒட்டுமொத்த நாட்டையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இது வந்து ஒரு எமோஷ்னலாக மக்களை வந்து ஒரு தூண்டக்கூடிய சிக்கல் இதுக்குள்ளே இருக்குது. இந்த நேரத்தில் மக்களை மிஸ்டைரக்ட் பண்ணுற மாதிரி இது கேஜிஎஃப் படத்தில் அந்த ஹீரோவுக்கு வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தம்ப்நெயிலை வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இந்த மாதிரியான தம்ப்நெயில்களை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப உண்மையிலே அது கவலையாக இருக்குது. எங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடக உலகம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரு பயங்கரவாத சம்பவம் நடந்திருக்கு. இதில் முதல் கேள்வியாக எழ வேண்டியது, எப்படி தீவிரவாதிகள் உள்ளே வந்தாங்க, எங்கே நம்ம ஃபெயிலியர் ஆகிருக்கிறோம், எங்கே நமக்கு பிரச்சனை நடந்திருக்கு, எப்படி இங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி இருக்குது, எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி இருக்குது, ஹோம் மினிஸ்ட்ரி இருக்குது, இது எல்லா மினிஸ்ட்ரிக்கும் அதிகாரிகள் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது. காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு ஆல்ரெடி பதட்டம் நிறைந்த பகுதி, இராணுவம் குவிக்கப்பட்ட ஒரு பகுதி. இவ்வளவும் தாண்டி ஒரு பயங்கரவாதிகள், அதுவும் பாகிஸ்தானிலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இவ்வளவும் தாண்டி வந்து இப்படி வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ், அது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் பிளேஸ் அப்படிங்கிறாங்க காஷ்மீருக்கு போகிறவங்களுக்குலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகளாக வந்து போகிற இடம், சுற்றி வந்து
வெளியில் போகிறதுக்கான பாதைகள் இல்லை. குதிரைகள் வழியாக தான் வர முடியும், ரோடு கிடையாது, ரோடு வழியாக வர முடியாது. அவ்வளோ ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து குவிகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இதெல்லாம் வந்து இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் மக்கள் வந்து போகிறது கிடையாது. ஏன்னா காஷ்மீரை டூரிஸ்ட்டு சென்டராக மாற்றணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே யூனியன் மினிஸ்ட்ரி தான். எல்லாரும் காஷ்மீருக்கு வாங்க, இங்கே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒன்றிய அரசு தான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு மக்கள் ஒரு சுற்றுலா இடத்துல வந்து தான் குவிஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல எந்த விதமான பாதுகாப்பு, எந்த செக்யூரிட்டி கார்டுமே இல்லாமல், ஒரு போலீஸ் பூத்து கூட இல்லாமல், ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு சென்டர் கூட இல்லாமல் எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் இப்போ இங்கே என்ன பாதுகாப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதில் யார் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க, யார் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அடுத்ததாக காயம்பட்ட மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக இதை செய்த கும்பல் யார், தீவிரவாத கும்பல் யார், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது யார், இது வந்து அரசாங்கம் இது தொடர்பாக என்ன விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது. இதுதான் ஒரு ஊடகத்தினுடைய முக்கியமான வேலை. இதுக்கு முன்னாடி, அதாவது பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இந்த 2008 நவம்பரில் தாஜ் ஹோட்டல் அந்த தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் மும்பையில் நடந்தப்போ ஊடகங்களும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, அரசாங்கத்துக்கு கொடுத்த அழுத்தம் என்னன்னா, எங்கே நம்ம இதில் கைவிட்டோம், எங்கே நம்ம ஃபெயிலியர் ஆனோம், அதுக்கு முதல்ல பொறுப்பேற்றல் நடக்கணும், அக்கௌண்டபிள் இருந்தால் தான் எதிர்காலத்தில் இப்படி ஒன்று நடக்காமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஊடகங்கள் முக்கியமாக முன் வச்சு அந்த வேலையை செஞ்சாங்க. அரசாங்கம் ஒரு பக்கம் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறது, இன்னொரு பக்கம் அது தனி ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து கேட்க வேண்டிய கேள்வி, மக்கள் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு துணை நிற்கணும், அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் ஒரு பக்கம் கரெக்டு. ஆனால் அரசாங்கத்தை மீறி எப்படி இது நடந்தது அப்படின்னா, அரசாங்கத்தில் எந்த யூனிட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற கொஸ்டினை முன் வச்சு, அப்போ அக்கௌண்டபிள் அதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டியது முக்கியமானது. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அப்போ மும்பை தாக்குதல் அப்போ உள்துறை அமைச்சராக இருந்த காங்கிரஸில் இருந்த சிவராஜ் பாட்டீல் ரிசைன் பண்ணியிருக்கார். அப்போ இந்த நேரத்தில் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்விகளெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். வி வாண்ட் ரிவெஞ்ச், பழி தீர்க்க தயாராகும் இந்தியா. சொல்லல கேஜிஎஃப் பாரி. தாக்குதல் நடந்த இடத்தில் தில்லாக இறங்கிய அமித்ஷா, ஈரக்குலையை நடுங்க விடும் ஸ்கெட்ச். காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்குது. அந்த யூனியன் டெரிட்டரியினுடைய போலீஸ் அமித்ஷா கண்ட்ரோலில் தான் வராங்க. அப்போ அங்கே நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அமித்ஷா தான் இருக்கிறாரு. அப்போ அமித்ஷா ஆய்வுக்கு வந்தார், செய்தியாளர்களை சந்திப்பார், இல்லை வந்து அவர் ஆய்வுக்கு பின்பு என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரியப்படுத்துவார். அப்படியெல்லாம் செய்தி போட்டால் அது நியாயமான செய்தி. தாக்குதல் நடந்த இடத்தில் தில்லாக இறங்கிய அமித்ஷா அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி இங்கே அக்கௌண்டபிளே கிடையாது, எந்த தப்புமே நடக்கலை, தில்லா வந்து இறங்கிட்டார், அடுத்த ஆக்ஷன் தான், பார்த்துங்கடே உங்களெல்லாம் செதற விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேஜிஎஃப் டயலாக்ஸே தான் இந்த தம்ப்நெயில்ஸ்லாம். ஈரக்கொலையை நடுங்க விடும் ஸ்கெட்ச். ரத்தத்துக்கு பழி தீர்க்கும் வரை பிரதமர் மோடி அடுத்த முடிவு, மிகப்பெரிய ரிவெஞ்சுக்கு தயாராகும் இந்தியா, தீவிரவாதிகளை கொலை நடங்க விடும் வெறி, 140 கோடி மக்களுக்கு கொடுக்கும் உறுதி இது, பாகிஸ்தானுக்குள் நுழையும் இந்திய வீரர்கள் மொத்தமாக அழித்து ஒழிக்கணும். இது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? கிரிக்கெட் கமெண்ட்ரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். மக்களுக்கு நீதியில் 2 பக்கம் இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ விரிவாக பேசியிருக்கிறோம். கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும், பயங்கரவாதத்தை ஒழிக்கணும், பயங்கரவாதிகளை ஒழிக்கணும், இது ஒரு பக்கம், நீதியுடைய ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்குல்ல, இது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை மீறி, உளவுத்துறையை மீறி எப்படி நடந்தது, உள்துறை அமைச்சகம் இதுக்கு பொறுப்பேற்குதா இல்லையா, இந்த கேள்வி முக்கியமானது இல்லையா? அதை விட்டுட்டு மொத்தமாக அழித்து ஒழிக்கணும், உலகமே எதிர்பாராத திருப்பம்னு கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. போர்னா போர் வந்தால் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா? ஒரு சாதாரண எதுவுமே தெரியாத ஆட்கள் பாகிஸ்தானை வந்து நாங்கள் போர் இந்தியா தொடங்கிடுச்சுன்னா பாகிஸ்தானை இருந்த சோடையை அழிச்சிடுவோம், இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஊடகம் என்ன, அவங்களுக்கான பொறுப்பு என்ன இருக்குது? ஒரு போர் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அரை மணி நேரத்தில் முடிக்கிற விஷயமா, இல்லை 10 நாளில் முடிக்கிற விஷயமா? என்ன அது போர் அப்படிங்கிறது? என்ன போர் அப்படிங்கிறது 2 பக்கமும் மோசமான விளைவுகளை உருவாக்கும். இந்தியா எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாகனா இருந்துடலாம், ஆனால் ஒரு போர் அப்படின்னு வந்தால் 2 பக்கமுமே மக்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கும். அதுவும் குறிப்பாக 1 மாதத்துக்கு மேலே ஒரு போர் நீடிக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு உருவாக்கும். விலைவாசி உயர்வு வரும். எல்லையில், குறிப்பாக எல்லை மாவட்டங்களில், எல்லைப்புற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவாங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு தேவை வந்து நாங்கள் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு வியூஸ் வரணும்,
நாங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுவா ஒரு ஊடகத்தோட வேலை? காஷ்மீர் அட்டாக், ஸ்ரீநகரை விட்டு நகராத அமித்ஷா ஒரே அடி. பாகிஸ்தானுக்கு மறக்க முடியாத பேரதிர்ச்சியை கொடுக்கும் இந்தியா, கருவறுக்க காத்திருக்கும் இந்தியா, எந்த உலகத் தலைவரும் எடுக்காத அதிர்ச்சி முடிவை எடுத்த மோடி இந்தியாவை தொட இனி நடுங்குவார்கள். பாகிஸ்தானின் உயிர் மூச்சை இறுக்கி பிடிக்கும் இந்தியா, உலகையே திரும்பி பார்க்க வைத்த அதிரடி முடிவு. பாகிஸ்தானுக்கு பெரும் அடி, முடிவெடுத்த இந்தியா, ஓடி வந்த பாக் அதிகாரிகள். பாகிஸ்தானுக்கு இறுதி கெடு, தொடவே நடுங்கணும், ரெட் பட்டனை அழுத்த போகும் இந்தியா. ஸ்பாட்டை லாக் செய்த இந்திய ராணுவம். பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. பாகிஸ்தான் தூதரகத்துக்கு கேக் கொண்டு சென்ற நபர். எதை கொண்டாட இந்த கேக் சார்? சீண்டிய பாக் தடம் தெரியாமல் அழிவுது. அரக்கனை இறக்கிய இந்தியா. பெரும் போர், டார்கெட் வைத்த இந்தியா. பாகிஸ்தானுக்கு கனவிலும் நினைக்காத பெரும் அடி. பக்கா பிளானோடு இறங்கும் இந்தியா. அதாவது போர்னு ஒன்று நடந்தால் அதில் எத்தனை இராணுவ வீரர்கள் இறப்பாங்க, எத்தனை மக்கள் கொல்லப்படுவாங்க. பாகிஸ்தான் சைடு மட்டும் இல்லை, இந்தியா சைடும் மக்கள் கொல்லப்படுவாங்க. அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வரும், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை போர் ஆரம்பிச்சதுன்னா அதை வச்சு நாங்கள் அடுத்தடுத்து எடுப்போம். அடுத்து இங்கே பாருங்கள், லெஃப்டில் மூவ் ஆன இந்தியா, ரைட்டில் மூவ் ஆன இந்தியா. மோடி களத்துக்கே போன மோடி, அங்கே இருந்துட்டு களத்துலேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு தாக்கு அப்படின்னு சொன்ன மோடி, இப்படி நாங்கள் போட்டுக்கிட்டு அப்போ தானே நாங்கள் ரேட்டிங்கை ஏற்றிக்கிட்டே இருப்போம். இதான உங்களோட பொறுப்பு. மரண அடி கொடுக்க ரெடியாகும் இந்தியா. எத்தனை நாள் போர் நடக்கும்? அதாவது போர் இன்னும் அறிவிக்கவே இல்லை, போர் வருமா வராதான்னு கூட தெரியாது. எத்தனை நாள் போர் எடுக்கும், எத்தனை நாள் போர் நடக்கும், போர் எப்போ வரும், சீக்கிரம் பண்ணுங்கப்பா, எங்களால் தாங்க முடியல, நாங்கள் அப்போ தானே வியூஸை அள்ள முடியும். அமெரிக்காவின் ஆக்ஷன், உள்ளே வருமா சீனா, பதட்டத்தில் நடுங்கும் பாகிஸ்தான். நிச்சயமாக கற்பனைக்கு எட்டாத ஒரு தாக்குதல் இருக்குது. ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியுமா பாகிஸ்தானால்? பகல்காம் தாக்குதல், மோடியும் அமித்ஷாவும் கண் சிவக்க கொந்தளித்த பவன் கல்யாண். கண் சிவந்ததை கிட்ட போய் பார்த்துட்டாங்க. ஓவராக வாய்விட்ட பாகிஸ்தானை மொத்தமாக கைவிட்ட உலகம். அப்படி ஒரு சூழலில் இருந்து பிரதமர் மோடி ஒரு செகண்ட் புல்லரித்து பேசிய நயினார். கடைசி வரைக்கும் எப்படி பயங்கரவாதிகள் உள்ளே வந்தாங்க, ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் உள்ளே அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்து சுட்டிருக்காங்க. இதில் எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே ஃபெயிலியர் நடந்தது, இந்த கேள்வியே கிடையாது. கடைசி வரைக்கும் ஃபயர் 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 தான். ஏன்னா எங்களுக்கு வார் வேணும், சீக்கிரம் வார தொடங்குங்க. இந்த வார் வேணும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய குழந்தைகள் மேலே, அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்து மேலே உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு வார் அப்படிங்கிறது. இப்போ பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை யாரும் கேட்கல. கேட்கப்படாத கேள்விகள் தான் இங்கே நிறையா இருக்குது. அரசாங்கம் ஒரு பக்கம் அவங்க வேலையை செய்யட்டும், அதை யாரும் இங்கே குறுக்கில் போயிட்டு நீங்கள் செய்யாதீங்கன்னு தடுக்கலை. ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சாதான் எதிர்காலம் அப்படிங்கிறது காப்பாற்றப்படும். டிமானிட்டைசேஷன், நாங்கள் 500 ரூபாய் 1000 நோட்லாம் ஒழிச்சிட்டோம்னா இனி பயங்கரவாதமே இந்த நாட்டில் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒழிஞ்சுதா? இப்போ எப்படி தாக்குதல் நடக்குது? அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி ரொம்ப பலவீனமான ஆட்சி, நாங்கள் வந்தால் ஒரு தீவிரவாதம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் 10 வருஷத்தை தாண்டிடுச்சு, 3வது முறையே ஆட்சிக்கு வந்துட்டீங்க. பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டுச்சா? ஆர்டிக்கல் 370 இதை ரத்து பண்ணிட்டா காஷ்மீரே ஒன்றிய அரசோட கண்ட்ரோலில் வந்துடும். இனிமேல் காஷ்மீரில் யாரும் பயங்கரவாதின்னு சொல்லிட்டு சுத்த முடியாது அப்படின்னு சொன்னது பிரதமர் மோடி. ஆர்டிக்கல் 370 ஒழிச்சிட்டிங்க, பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சா? ஏன்னா ஒன்றிய அரசின் கண்ட்ரோலில் தானே இப்போ இருக்குது, யூனியன் பிரதேசமாக தானே இன்னும் வச்சுருக்கீங்க, இன்னும் மாநில அந்தஸ்து காஷ்மீருக்கு கொடுக்கப்படலை. அப்போ ஒன்றிய அரசின் நேரடி கண்ட்ரோலில் தான், என்ன தான் அங்கே மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர்னு இருந்தாலுமே காஷ்மீர் அப்படிங்கிறது ஒன்றிய அரசினுடைய நேரடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. 370 ஒழிச்சதுக்கப்புறம் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டுடுச்சா? அதே மாதிரி 2008 அந்த மும்பை அட்டாக் நடந்தப்போ மோடி தான் கேள்வி கேட்டார் ஒன்றிய அரசை பார்த்து. கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, அப்போ தீவிரவாதிகள் எந்த கம்யூனிகேஷன் வழியாக உள்ளே வந்தாங்க, எப்படி பேசி தகவல் வச்சுட்டு உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, எல்லையை தாண்டி எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஹோம் மினிஸ்ட்ரி நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாதா? இன்டெலிஜென்ஸ் உங்கள் கையில் இருக்குது, இதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? இதை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னு மோடி தான் கேட்டார். அப்போ குஜராத் சிஎம்மாக இருந்தார் மோடி. இப்போ அவர் கேட்ட அதே கேள்விகள் அவருக்கு பொருந்துதா இல்லையா? அப்போ இந்த கேள்வியை இன்னைக்கு யார் எழுப்புறது? இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் பார்த்தோம்னா அடுத்த ஆக்ஷன் என்ன, பக்கா பிளான், இனி தப்பிக்கவே முடியாது, ஃபினிஷ், ஒட்டு மொத்தமாக க்ளோஸ், இருந்த தடமே தெரியாது இப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு தாக்குதல் வரும்போதும் நாங்கள் இதே மாதிரி போடுவோம். அப்போ அடுத்தடுத்து எப்படா தாக்குதல் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்களா என்ன? பயங்கரவாதம் ஒழிக்கப்படணும், பயங்கரவாதிகள் இருக்கக்கூடாது அப்படின்னா அது அந்த இடத்தில் இருக்கிறவங்க,
அதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறவங்க எங்கே கோட்டை விட்டார்கள் அப்படிங்கிற கேள்வியை அவங்கள அக்கௌண்டபிளாக மாற்றலை அப்படின்னா இது வந்து நம்ம நினைக்கிற இந்த ஃபயர் விடுறது மூலமாலாம் இது சரியாகாது. இப்போ நம்ம தந்தி டிவியோட தம்ப்நெயில்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு இது வந்து பார்க்கறது உடனே ஆர்வமாக கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு தோன்றதுனால நிறைய வியூவர்ஸ் வந்து இதை பார்த்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி டைட்டில் போட்டால் தான் வீடியோஸ் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும் பார்த்தோம்னா இதே பாணியை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதே தான் பார்த்தோம்னா இவங்க வந்து வெள்ளம் வரும்போது, புயல் வரும்போது ஒவ்வொரு சமயத்துலையும் இதே தான் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மல் டைமில் என்ன ஒன்றா பண்ணுங்கள், ஒரு பேரிடர் வரும்போதோ இல்லை இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் நடக்கும்போதோ அதில் இந்த மாதிரி விளையாட்டு விளையாடாதீங்க. அதை தான் நம்ம கேட்குறது. புயல் வரும்போது ஒரு தம்ப்நெயிலை பார்த்தேன் நான், இந்த முறை மிஸ்ஸே ஆகாது கண்டிப்பாக அப்படின்னு போடுறாங்க. இந்த முறை மிஸ்ஸே ஆகாதுன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஒரு புயல் வந்து மக்கள்லாம் பயத்தில் இருக்கிறாங்க. இந்த முறை என்ன நடக்குமோ, ஒரு புயல் வந்துச்சுன்னா நம்ம வீடுலாம் என்ன ஆக போகுது, நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் மக்கள் இருக்காங்க. இந்த முறை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னா யாரை பார்த்து மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள்? எதுக்கு இந்த பஞ்ச் டயலாக் புயலுக்கு? அப்போ ஒவ்வொரு சேனலாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்படி போட்டால் தான் வியூஸ் போகும், இப்படி போட்டால் தான் வியூஸ் போகும்னு இதே மாதிரி போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கல்ச்சர் தான் பார்த்தோம்னா இந்த காஷ்மீர் விஷயத்துலையும் வந்து தொடருது. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தாலுமே அதே பாணி தான், இந்த முறை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு. பொய் செய்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சாதாரணமாக சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கும், பொய் செய்தியாக உண்மையானு கண்டறிச்சிட்டு ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சிட்டு பகிருங்க அப்படின்னு நம்ம சாதாரண மக்கள்கிட்டையும் சொல்கிற மாதிரி இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்குங்க அப்படின்னு. உங்கள் வேலை இது கிடையாது, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலையை சரியாக செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஊடகங்கள்கிட்ட இந்த டைமில் வைக்கக்கூடிய முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூடியூனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.